நான் வந்து 2 வீக்ஸாக வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோவே போடலை. ஏன்னா நான் வந்து சவுத் டூர் போயிருந்தேன். அதனால என்னால் போட முடியல. இங்கேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சென்னைக்கு போயிருந்தேன். சென்னையில் போயிட்டு அங்கேருந்து நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மதுரைக்கு போனோம். மதுரையில் போனோம்னா மீனாட்சி அம்மன் கோவில் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதனால் ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோவில் போனோம். அப்புறம் திருப்பரங்குன்றம்னு அந்த ஒரு இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் பழமுதிர் சோலை போனோம். அதுக்கப்புறம் அழகர் கோவில் போனோம். இந்த 4 இடம் பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேயே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே அங்கேருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு போனோம். திருநெல்வேலியில் வந்து போனது உடனே அங்கே வந்து நெல்லையப்பர் கோவில் வந்து அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம். அங்கே பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு எதிர்த்தாப்புலேயே இருட்டுக்கடை அல்வாங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஈவினிங் தான் திறந்து வைப்போம், 5:30 அந்த டயத்தில் தான். நாங்கள் போனோன்னா கூட்டமான கூட்டம். எங்களால் ஃபஸ்ட்டு முதல்ல வாங்குவோம் முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அப்படியும் எப்படியோ சொல்லிக்கலே வாங்கிட்டோம். அது ரொம்ப ஃபேமஸான கடை. சீக்கிரமே அங்கே தீர்ந்து போயிடும். அந்த அல்வா வந்து ரொம்ப அங்கே ஃபேமஸ். அதெல்லாம் அங்கே வாங்கினோம். வாங்கிட்டு திரும்பவும் வந்து சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் குலதெய்வம் கோவில்னு ஒன்று இருக்குது வள்ளியூர் பக்கத்தில். அங்கே அந்த கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போனோம். நாங்கள் திருச்செந்தூரில் வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம்னால எக்கச்சக்க கூட்டம். அந்த கூட்டத்துலேயும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி சீனியர் சிட்டிசன் இது லைன் இருந்தது. அதில் சொல்லி ஆளை பிடிச்சி நாங்கள் எப்படியோ ஒரு 1/2 hour போய் அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டோம். வர வழியில் புன்னை நல்லூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் ஒரு பெருமாள் கோவில் இருந்தது. அங்கேயும் பார்த்துட்டு நைட்டு ட்ரெயின் ஏறி சென்னை வந்து சென்னையிலேருந்து நான் வந்து இப்போ வந்து நான் பெங்களூருக்கு வந்தாச்சு. அங்கே வந்து என்னெல்லாம் அது வாங்கினேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து முறுக்கு வந்து இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இது ஆஞ்சநேயான்னு ஒரு கடை இருக்குது. சின்ன கடை தான். ஆனால் அதுக்குள்ளே வந்து எல்லா விதமான ஐட்டமும் ஃபுட் ஐட்டம்லாம் வச்சுருப்பான். நான் வந்து எப்போ போனாலும் இதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்குவேன். இந்த முறுக்கு வந்து புழுங்கரிசி முறுக்கு. இது வந்து மற்ற இடத்துலலாம் நான் பார்த்ததில் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் திருநெல்வேலியில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். நல்லா பண்ணி விற்கிறான். நல்லா சேல்ஸும் ஆகும். ரொம்ப நன்னாவும் இருக்கும். அடுத்தது என்னென்ன இந்த உடச்சா அப்படி இருக்கும் புழுங்கரிசி முறுக்கு. இது அடுத்தது என்னென்னா தட்டை. இந்த தட்டையும் வந்து உப்பா இது பாருங்க. இதுவும் நல்லா ஈஸியாக கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இந்த சீடை. இதுவும் புழுங்கரிசியில் தான் பண்ணுறா. அது பண்ணினாலும் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருப்பான். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த கடையில் எல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த அல்வா வாங்கிறதுக்கு அங்கே போனோம். அல்வா கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு தூங்கி எல்லாம் வேலையெல்லாம் முடித்தோம். நாங்கள் அல்வா வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதில் வந்து டேட் வந்து போட்டிருக்கான். அதனால வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் வெந்நீரில் வந்து இந்த அல்வாவை ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சுட வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் வந்து முன்னாடி நான் திருநெல்வேலியில் தான் இருந்தேன். எங்கள் அப்பா வந்து அங்கே தான் பிஸ்னஸ் பண்ணியிருந்ததுனால நான் அங்கே இருந்தேன். அதனால கோவில் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அதனால கொஞ்சம் எல்லா இடமும் எனக்கு தெரியும் திருநெல்வேலியில். அதனால நான் எல்லாம் சாமான்லாம் நானே போய் வாங்கி எங்கள் ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தா அவள் கூட எல்லாரோடையும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்தேன். இந்த இதில் வந்து 10 டேஸாக அந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் எல்லா சைடும் சுற்றிட்டு வந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எல்லாரோடையும் நல்லா பேசி சிரித்து எல்லா கவலையெல்லாம் மறந்துட்டு நான் ரொம்பவே ஜாலியாக இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.